Hi friends and வணக்கம் and welcome back to Dr. Kalam Study Center YouTube channel. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு வீடியோ போட போறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தனா எங்க அண்ணன் வீட்ல இருக்கேன். சோ நம்ம வீட்ல இருந்து பாதி செடி அண்ணன் வீட்ல கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம இப்ப வீடியோ போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் செடி மை ஃபேவரட் துளசி செடி இங்க இருக்கு. சோ இருக்கு. அது கூடவே வந்து இன்னொருத்தவங்க வளர்ந்துட்டு வராங்க. வெத்தலை. ஸோ இங்கே இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா தொட்டிலையும் ஒரு வெத்தலை செடி வளரும். அது நீங்கள் போக போக எல்லா தொட்டிலையும் பார்க்க போகிறீங்க. அண்ட் மோஸ்ட் ஓவர் ரெண்டாவது செடி அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மல்லி செடி. ஸோ ஒத்த மல்லி சொல்லுவோம் இல்லையா, குண்டு மல்லி. ஸோ வெயிலில் நல்லா மொட்டை எடுக்கிற டைமில் நாங்கள் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களால் எடுக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாதி வந்து வெயிலுக்கு வந்து கறிக்கும் போகுது. வெத்தலை நாங்கள் வந்து மல்லி வந்து அப்படியே பந்தல் மாதிரி ஒரு கார்டன் செட்டப்பில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே ஒரு மல்லிச்செடி இருக்குது பாருங்கள். இது ஒரு மல்லிச்செடி இருக்குது. அடுத்தது எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குது பார்க்கலாம். பெருசாக வந்து துளசி செடி நாங்கள் வச்சுருக்கோம் ட்ரம்மில். ஓகேவா? அது கூடவே அந்த சோத்து கத்தாழை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாலில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆனால் இது என்ன செடிண்ணே? ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன செடின்னு தெரியுமா? அன்னாச்சி பழம். அன்னாச்சி வந்து நாங்கள் எப்படி போட்டோன்னா வாங்கிலாம் போடலை. நம்ம சாப்பிட்டுட்டு எப்போவுமே போட்டு விதை போட்டு இது பண்ணோம் இல்லையா, வேர் வந்து அதுக்கப்புறம் அப்படி வச்சது தான். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவாழை. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா இருக்குது, அதனால் எங்கள் பாப்பாவுக்கு அப்பப்போ தேவைப்படுன்றதுனால நாங்கள் தூதுவாழை வச்சுருக்கோம். அடுத்தது இது வந்து கருவேப்பிலை. ஸோ அதுக்கு மேலே மொட்டும் எடுத்துருக்கு. இது மொட்டு தானா? மொட்டு காயா? ஓகே, ரைட், ஃபைன். இது வந்து மல்லிச்செடி. இது மல்லிச்செடி தானே? இது காட்டு மல்லி. ரோட்டோரத்தில் வைக்கிறதெல்லாம் வீட்டோரில் வச்சுருக்காரு. ஓகே, சந்தோஷம், ஃபைன். காட்டு காப்பான். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தொட்டி முருங்கை மரங்க. ஸோ தொட்டி முருங்கை மரம் தான் வச்சுருக்கோம். அது அழகாக க்ரோ ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை வந்து வேறு ஒரு பாட்டில் வச்சுருவோம், பார்க்கலாம். அப்புறம் கற்பூரவல்லி. ஸோ சலிக்கி. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய வாசனை ரோஜா, வாசனை சொல்லலாம், பாரிஜாதம் பூ. ஸோ எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் பாரிஜாதம். அப்படியே அது கூட வந்து ஒரு பட்ரோஸ் இருக்குது. பாரிஜாதம் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு கற்பூரவல்லி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பட்ரோஸ். அண்ட் இந்த பூ தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன செடி சொல்லிவிட்டு. ஓகேவா? ஸோ ப்ரோட்டன்ஸ் அழகாக பூ எடுத்து செமையாக இருக்குங்க. இது ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக இருக்கும் போது நாங்கள் கொண்டுட்டு வரும்போது செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அரளி செடி. ஸோ கஸ்தூரி செடி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஃபேவரட் எங்கள் வீட்லேயும் ஒன்று இருக்குது. அது நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க. அதே போல் அண்ணன் வீட்டில் ஒன்று. அடுத்தது ஒயிட், த பீஸ் ஒயிட் ரோஸ் வச்சுருக்கும். அது கூடவே வந்து பாலக்கீரை, பசலிக்கீரை சொன்னாங்க, அது வச்சுருக்காங்க. அண்டு திஸ் இஸ் கால்ட் மருதாணி செடி. மருதாணி அழகாக செமையாக க்ரோத்தாக இருக்குது. இது கூடவே நாங்கள் வந்து வெத்தலை ஒன்று வச்சுருக்குறோம். அண்டு பசலைக்கீரை சொன்னோம் இல்லையா, பசலைக்கீரை நல்லபடியாக வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு ரோஜா செடி இருக்குது. இது என்ன ரோஸ்ண்ணே? ஒயிட் ரோஸுண்ணா? ரெட்டா? இது வந்து ரெட் ரோஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வெயிலுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதுவும் ரோஸ் செடி. இது வந்து பிங்க் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஃப்டர் இது வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் ரோஸ். கரெக்டு. ஓகே, ஃபைன். எல்லோ கலர் ரோஸ். அதை தொடர்ந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு செம்பருத்தி செடி. ஸோ இது இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுவும் ஒத்த செம்பருத்தி தான். அண்ட் பூக்கும் போது ஒரு ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கோம். ரோஸ் செடி இலையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது என்ன கலர் ரோஸு? பெங்களூர் ரோஸ். இது பெங்களூர் ரோஸுன்னு சொன்னாங்க. ஓகேவா? அடுத்தது செம்பருத்தியில் டார்க் ரெட். ஸோ டைட்டிலே இந்த பூலேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ பாருங்க, அழகாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது. இந்த ரோஸ் வந்து இது ஒயிட்டா பெங்களூர் ரோஸா?
அப்புறம் இங்கே இருக்கிறதும் பெங்களூர் ரோஸ்ன்னு சொன்னார், ஆனால் இது பட்டன் ரோஸா. அப்புறம் இது ஒயிட் ரோஸ், இதுவும் ஒயிட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்க, சரியா தெரியலங்க. ஏன்னா ஒரு ரோஸ் 2 ரோஸ் வச்சுருந்தா நம்ம சொல்லலாம். ஊர்பட்டா ரோஸ் வச்சுருக்காரு. அப்புறம் பிங்க் கலர் செம்பருத்தி பூ. ஸோ இது எல்லாமே ஒரு நாள் பூத்த பிறகு இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறோம், ஓகேவா. ஆஃப்டர் இன்னொரு முருங்கைச்செடி, அங்கே ஒரு முருங்கைச்செடி பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஒரு முருங்கைச்செடி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து க்ரோ பேக் அப்படி தான் வச்சுருந்தோம், ஓகேவா. க்ரோ பேக் கூட இன்னொரு செடி வளருது. இது சீசனல் ஃப்ரூட் கிர்னி பழ செடிங்க, இது கிர்னி பழம். ஸோ அதுவும் வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இந்த செடியை மாற்றி நாங்கள் செட்டப் பண்ணி காட்டுறோம். அப்புறம் வந்து மாதுளை பழம் செடி வாங்கிட்டு வந்ததோடு சரி, இன்னும் வைக்கலை, அது வைக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஒரு செம்பருத்தி செடிங்க. ஸோ இதுவுமே வந்து நாங்கள் கட் பண்ணி இது பண்ணி தான் வளர்த்துட்டு வரோம். அப்புறம் எல்லாமே பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அவர் கார்டன், ஓகேவா. வந்து அப்படியே அழகாக ஒரு இது போட்டு வச்சுருக்கோம். ஆஃப்டர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா வெத்தலை செடி. ஸோ அது அழகாக பென் போட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு வெத்தலை செடி அழகாக பென் போட்டு அப்படியே அழகாக வச்சு, இங்கே நாங்கள் ஒரு வெத்தலை செடி வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய மாடி தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.